இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மக்கு இன்னைக்கு என்ன சமையல்? நைட்டுக்கு இந்த பாருங்க. தோசைமா. எனக்கு பிடிச்ச என்னோட ஃபேவரட்டே தோசை தான். மாவு. இது வந்து ஆயில், சுத்தமான நல்லெண்ணெய். தக்காளி சட்னி வைக்க போகிறோம். தக்காளி சட்னி வந்து ரொம்ப பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப பேர் மீன்ஸ் ஒரு பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தா. அந்த பிள்ளைக்காக நீங்கள் அந்த தக்காளி சட்னி வெறும் தக்காளி சட்னி கேட்டால் சரி வச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், வத்தல், இஞ்சி காணுமா கடவுளே. இதில் வந்து இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு, வத்தல் போட்டிருக்கோம். வத்தல் வந்து நான் 2 தான் போட்டிருக்கேன். வீராக்கு வந்து உரப்பு அவ்வளோ பிடிக்காது, அதனால் உரப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். அதுக்கு தக்கன நீங்கள் வத்தல் போட்டுக்கலாம். வத்தல் லைட்டாக பற்றிக்கிச்சா? மாடு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லி இலை போட்டால் நல்லா இருக்கும். மல்லி இலை. மகா ஃபேஸ் பாருங்க அவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு. ஆனால் இப்போ தான் எந்திரிச்சா 6:30க்கு எந்திரிச்சா. வந்து இதில் வந்து தேங்காய் போடலான்னு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் கொஞ்சம் நல்லா கட்டியாக வரும். ஆனால் இப்போ நான் தேங்காய் போடாமல் தான் பண்ணுறேன். போராகும் போயா. வாவ், பொன்னிறமாக வதங்கணும். தக்காளி சட்னி என்னோட ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சட்னி. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மறக்காம மல்லியை போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கினோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டா நல்லா ப்ரௌன் கலரில். இதுக்கு மேலே வதங்கணும்னா தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டுட்டு நம்ம உப்பு தேவையானது போட்டுக்கலாம். அதான் சீக்கிரம் வதங்க. இது நல்லா வதங்கி தக்காளி நல்லா மசிகிற அளவு பதினோரா ஊற்றிட்டு இருக்காங்க. வாட்டர் கலந்து தான் நான் வச்சிருக்கேன். ஓகே, நல்லா வதங்கட்டும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா வதங்கட்டும். ஓகே ஓரளவு வதங்கிருக்கா? இங்கே பார்த்து பேசு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்பதான் அரைப்படும். அப்படி பச்சை தக்காளி வாடை அடிக்கும். இன்னும் நல்லா வதங்கிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். லைட்டாக வதங்கணும். உப்பு போட்டால் தான் சீக்கிரம் வதங்கும். அதனால் உப்பு நல்லா போட்டிருக்கேங்க தேவையானது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் சொல்லியிருக்கீங்க. என்ன சிக்கன் கிரேவி பண்ணுங்க, அப்புறம் பிரியாணி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணீங்க. ஆனால் எங்களுக்கு பண்ணணும்னு ஆசை தான், எங்களுக்கு டைமே கிடைக்கல. நம்ம வீரா ஒர்க் ரொம்ப போய்கிட்டே இருக்கிறான். ஆனால் வீராட்ட வந்து சொல்லுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. வீரா ரொம்ப ஒர்க் பண்ணும். ஆமாம், நானும் தானே ஒரு நாள் 20,000 சம்பாதிக்கேன். சண்டேனால வீட்டில் இருக்கணும்ல, அப்போதானே போன வாரம் இருந்தேன்ல, நைட் ஓடிட்டேல்ல. முடியும். வதங்கட்டும், ஃபேமிலிஸ் வெயிட் பண்ணலாம். A few moments later. ஓகே ஃபேமிலிஸ், நல்லா வந்து வெந்துருச்சு. லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றக்கூடாது. லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் ஊற்றி நல்லா வேக வச்சேன். அந்த அடுப்பில் என்னமோ இருக்கு ரவுண்டா தோசை. ஏன் தோசை இப்படி ஊற்றும் போது இப்படி ஓட்டையாக அவ்வளோ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? நம்ம அதை சுடுறோம், எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? சரி. ஓகே, நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் கடி ஜோக். என்னயா இந்த வாரேன்பா. இருங்க ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, நம்ம வந்து காய வச்சு ஆற வச்சு அரைச்சிடலாம். மகா வந்து எப்பயுமே இப்படி தான் தோசை சுடுவா. பாருங்க, இந்த அழகா மெதுவாக நைஸாக இருக்குது பார்த்தீங்களா தோசை. நான்ஸ்டிக்கல்ல எனக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நைஸ் தோசை சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, மகாக்கு மேலுக்கு அது அழகா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது
இது வந்து என்னோட இத்தனை நாள் ஆசைன்னு தெரியுமா, லவ் பண்ணும்போது நான் சொல்லிகிட்டே இருந்தேன் வீரா குத்தணும் குத்தக்கூடாதுன்னே சொல்லி இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என் பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போய் குத்தி விட்டேன்மா. ஆமாம்மா. பாருங்க லைட் ப்ரௌனில் இந்த மாதிரி நைஸ் தோசை தான் எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கு மட்டும் செஞ்சுதான். ஓகே. ஏய் லூஸு. ஏ மாக்கு பப்புலு ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டு வாங்க. சட்னியை தாளிச்சிடலாமா? கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. கடுகு, அடுத்து உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்து இந்த முழு உளுந்தா இருக்கும்ல, அது போட்டால் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வெடிக்குது. ஓகே, அவ்வளோதான். தாளிச்சிட்டு அப்படியே சட்னியில் ஊற்றிட்டா முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் சட்னி பாருங்கள், ரெட் கலர். இப்போ என்னடா பார்த்ததே இல்லையான்னு கேட்காதீங்க. சைடு கேப்பில் மகா தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சிட்டா. தேங்காய் சட்னி பிடிக்கும், தக்காளி சட்னி இஸ் ஃபேவரேட். சரி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. இங்கே பாருங்க தோசை. முதல் சுட்டு தோசையை நைஸாக கொடுத்தா சாப்பிட்டு முடிச்சுட்டேன். சுத்தமாக நல்லெண்ணெய். சரி.